रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कल अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஒரு புனிதமான காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு இஃப்தார் முடிச்சுட்டு அடுத்து தொழுகைக்கு தயாராக இருக்கிற சமயத்தில் அல்லாஹ்வுடைய சில சிந்தனைகளை பற்றி நமக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்காங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அமல்படுத்தலாம்னு அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு புனிதமான நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதாவது நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறோம். அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இல்லைன்னா நம்ம யாருக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இங்கே ஒன்று சேர்த்து வச்சது அல்லாஹ் மேலே நம்ம வச்சுக்கிற முஹப்பத்து தான். அப்படி தானே? இப்போ நம்ம அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறோம். அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நேசிக்கிறோம். ஆனால் நம்மளை படித்த ரப்பு நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தலைப்பாக பார்க்கலாம். ஹுப்புல்லா தான் தலைப்பு. ஹுப்புல்லா, அல்லாஹ்வுடைய நேசம் பெற. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம குர்ஆனில் சில விஷயங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா நான் உங்களை நேசிப்பேன்னு சொல்லிக்கிறான். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 காரியத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெறணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது குறித்து அல்லாஹ்வே நம்ம திருக்குர்ஆன் சொல்லிக் கொடுக்குறான். சூரா ஆல இம்ரான்ல 31 வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வரேன்னா, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால், நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிச்சிங்கன்னா இதை செய்யணும். எதை செய்யணும் அப்படின்னா இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நபியே, நான் ரசூலா அப்போ சொல்கிறான். ரசூலா அல்லாஹ் மக்களை சொல்கிறான், நபியே, மக்களை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும்னா உங்களை பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுங்க. அப்போ நம்ம அல்லாஹ்வை நம்ம நேசித்தோம்னா நம்ம என்ன செய்யணும்னா முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினா அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட் தரான், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை அனைத்தும் மன்னிப்பான். நம்ம அல்லாஹ்வை நேசித்தோம்னா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணுமா. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினா அல்லாஹ் நமக்கு 2 தரான். ஒன்று, உங்களுக்கு நான் நேசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம நேசித்துக்கு பகரமா அல்லாஹ்வை நம்ம நேசிப்பானா. 2வது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேங்கிறான். சரிங்களா? இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறது அப்படின்னா எதை பின்பற்றுவோம்? நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம்? இந்த இடத்துல முதல்ல சொல்றது அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம பெற வேண்டும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணுமா. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறதுனா எதை பின்பற்றணும்? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறதுனா வெறுமனே நம்ம தக்பீர் எங்கே கட்டணும், எத்தனை தஸ்பீஹ் ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா செய்யணுங்கிறத மட்டும் நம்ம பின்பற்றக்கூடாது. அதெல்லாம் வணக்க வழிபாடுகள் ஒரு சின்ன பகுதி தான். பின்பற்றல் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பின்பற்றணும். ரசூலா தொழுகையை மட்டும் நம்ம பின்பற்றக்கூடாது. ரசூலாவோட நோன்பு ஜக்காத்தை மட்டும் பின்பற்றக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் வியாபாரம் செய்யும்போது எப்படி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப தலைவராக எப்படி இருந்தாங்க, மனைவிகளிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அரசியல் தலைவரை எப்படி செஞ்சுட்டாங்க, போர்ப்படை தளபதி எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ரசூலாவை நம்ம பின்பற்றணும். வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சடங்குகளை மட்டும் கற்றுக் கொடுக்க வந்தவர் கிடையாது, ஒரு குருமார் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள பொய்யே பேசுறது கிடையாது. நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்போ இந்த விஷயத்தில் ரசூலா நம்ம பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா ரசூலா மீறவே மாட்டாங்க. நம்ம வாக்குறுதிகள் பல நேரங்களில் மோசடி செய்கிறோம். இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காரியங்களும் நம்ம பின்பற்றணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு தூதர் அனுப்பிட்டான். நம்ம என்ன பண்றோம்னா ரசூலுல்லாஹ்வை வெறுமனே தொழுகை கற்றுக் கொடுக்க வந்தவங்க, தஸ்பீஹ் ஓத கற்றுக் கொடுத்தவங்க, எப்படி ஹஜ் செய்யணும்னு சடங்குகள் சொல்லிக் கொடுக்க வந்தவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிட்டோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காரியங்களிலும் நம்ம பின்பற்றணும். நம்மளோட வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா இருக்கணும். நம்மள பல மக்கள் என்ன பண்றாங்கன்னா முன்மாதிரியா எடுத்துக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு பல சினிமா நடிகர்களையும் அரசியல் தலைவர்களும் முன்மாதிரியா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு 2 கிஃப்ட். ஒன்று, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும்.
அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்ம நேசிக்கணும். நம்ம அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதி, நீங்கள் இந்த நபியை பின்பற்றினீர்களானால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மட்டுமல்லாமல் எகுஃபிரலக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான், அளவல்லா அருணையோடாக இருக்கின்றான். இந்த ஆயத்தை நம்ம பண்படணும். இந்த ஆயத்துங்கிறது முதல் விஷயம், நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெற வேண்டும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஒரே வேலை, என்ன செய்யற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுதல் அப்படின்னா எப்படி பின்பற்றணும்? வெறுமனே தொழுகை நம்ப மட்டும் இல்லாமல் எல்லா செயல்களிலுமே வாய்மையா இருக்கிறது இருந்தது, வாக்குறுதியை காப்பாற்றுவது இருந்து, அவர்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க, அண்டை வீட்டுக்காரங்களோட எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்க உறவினர்களோட எப்படி நடந்துகிட்டாங்க. நம்ம நீ பல பேர் அண்டை வீட்டுக்காரோட நல்ல நடந்துக்கிறது கிடையாது, பல பேர் உறவினர்களுக்கு நல்லா நடந்துக்கிறது கிடையாது, வாக்குறுதிகளை பேணுறது கிடையாது, பொய்களை பேசுறோம். இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் நீங்க ரசூலா அப்படி நீங்க ஃபாலோ பண்ணதான் எல்லாம் நேசிப்பான். இந்த ஆயத்தில் அப்படிதான் தப்சீர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்க அப்படின்னா வெறுமனே சடங்குகளை பின்பற்றா கிடையாது, எல்லா துறைகளும் ரசூலாவை நீங்க பின்பற்றினீங்கன்னா 2 கிஃப்ட். ஒண்ணு, அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். 2வது, நம்மளுடைய பாவங்களே மன்னிப்பான். சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இது அல்லாஹ்வை நேசிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கான முதல் வழி. 2வது, அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெறணும்னா புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரில் 6507வது ஹதீஸ், முஸ்லீம்ல 2683 84, இதுல ஒரு ஹதீஸ் வருது. என்னன்னா, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நேசம் கொள்கின்றார்களோ, விரும்புகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க ஆசைப்படுகிறான், நேசிக்கின்றான். நம்ம யாராவது அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வெறுக்கிறோமா? அல்லாஹ்வை சந்திக்கிறது யாரும் வெறுக்க மாட்டோம், அல்லாஹ்வை எப்படா சந்திப்போம் தான் இருப்போம். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கணும் யார் விரும்புறாங்க அப்படின்னா அதுக்கு தகுதியை வளர்த்துக்கணும். நம்ம அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய அன்பு பெறணும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறணும் அப்படின்னு அதுக்குரிய குவாலிட்டி இருக்கும் தான் விரும்புவாங்க. பாவம் செய்யக்கூடியவங்க அல்லாஹ் சந்திக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம மௌத்தானா கேள்வி கணக்கு இருக்கு, அல்லாஹ் நரகத்துல போட்டோம் நம்ம பயப்படுவாங்க, அவங்க அல்லாஹ் சந்திக்க விரும்ப மாட்டாங்க. அதனால யூதர்களை பத்தி கிறிஸ்தவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்லக்கூடிய கோட்டில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க மரணத்தை விரும்புங்கள், நீங்க தானே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான பிள்ளை, நாங்க என்ன சொன்னா அல்லாஹ் கேட்பான்னு சொல்றீங்க, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல போடுவோம் நரகத்துல போட மாட்டோம்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தா மரணத்தை விரும்புங்க சொல்லிட்டு நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்க முற்படுத்திய காரியங்கள் காரணமாக நீங்க அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா ஒரு மூமின் எப்படி இருப்பான்னா, அவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பும் தயார் நிலைமையில் இருப்பான். எப்ப அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டாலும் அங்க போய் நிக்கிறதுக்கு ரெடியா இந்த ப்ரிப்பரேஷனோட இருப்பான். அப்படி யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்வும் அவன் ரெடியா இருக்கான், அவன் சந்திக்கிறதுக்கு ஆசையோட ஆவலோடு நேசத்தோடு இருப்பான். இது 2வது வயசு. அல்லாஹ்வோட நேசத்தை பெறணும்னா நம்ம அல்லாஹ்வை சந்திக்க ரெடியா இருக்கணும், விரும்பணும். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தயாரிப்போட இருக்கணும். விரும்பினா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினா போதுமா? அல்லாஹ்விட்ட போய் நிக்கிறப்ப அந்த தயாரிப்பு இருக்கணும்ல. அல்லாஹ் நமக்கு எதனை ஏவி இருக்கிறான், எதை விட்டு தடுத்துக்கணும், அந்த காரியங்களை முறையா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை அமல்படுத்தும் பொழுதுதான் நம்ம சந்திக்க ரெடியா இருக்க முடியும். இது 2வது காரியம். 3வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்பவே நான் அவனிடம் இருப்பேன். என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப நான் இருப்பேன். அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருப்பேன். அவன் என்னை அவனுடைய உள்ளத்தில் நினைத்தால் நான் அவனை என்னுடைய உள்ளத்தில் நினைப்பேன். பாருங்க எவ்வளவு பெரிய கிஃப்ட். நம்ம உள்ளத்தில் அல்லாஹ் நினைக்கிறதும் அல்லாஹ் அவனோட உள்ளத்தில் நம்ம நினைக்கிறது ஒண்ணா? நம்ம உள்ளத்துல அல்லாஹ் நினைச்சோம்னா அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்துல நம்மளை பத்தி நினைக்கிறானா? அது மட்டும் இல்லாம ஒரு சபை இந்த மாதிரி சபை இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சபையில அவ என்ன நினைச்சானா, என்னை பத்தி பேசினானா, நான் அதை விட மிக உயர்ந்த சபை, எந்த சபை? மலக்குமார்கள் இருக்க சபையில, மிக உயர்ந்த கண்ணியமான சபையில நம்மளை பத்தி அல்லாஹ் பேசுவானா? மலக்குமார் இப்ப நம்ம இங்க கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் அல்லாஹ் பத்தி பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் நேசத்தை நம்ம பேசும்போது அல்லாஹ் தன்னுடைய சபையை கண்ணியமான மலக்குமார்கள் கூப்பிட்டுச்சு, இங்க பாருங்க என்னோட அடியான் வேலை வெட்டிலாம் விட்டு உட்காந்து பயன் கட்டுட்டு இருக்கிறாங்க, பயன் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளை நினைச்சு என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி சந்தோஷப்படுவானாம். இப்ப அந்த சபையில நம்மளை பத்தி அல்லாஹ் பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. அந்த சபையில நம்மளை பத்தி ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மலக்குமார்களை கூப்பிட்டு வச்சு நம்மளை பத்தி பேசணும்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். மேலும் சொல்றாங்க ஹதீஸ்ல, ஒரு சபையில் அவன் என்னை நினைத்தால் அதை விட சிறந்த சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன். அவன் என்னை நோக்கி 1 ஜான் வந்தால் நான் அவனை நோக்கி 1 முழம் வருவேன். அவன் என்னை நோக்கி 1 முழம் வந்தால் நான் 2 முழம் நெருங்கி வருவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். இந்த ஹதீஸ்ல பாருங்க, ஒரு வசனமும் பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு ஒரு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருப்பேன், அவன் என்னை உள்ளத்தில் நினைத்தால் நான் என் உள்ளத்தில் அவனை நினைப்பேன். ஒரு சபையில் அவன் என்னை பற்றி பேசினால் நான் அதை விட மிகச்சிறந்த வானவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சபையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பெரிய மலக்குமார் இருக்கக்கூடிய சபையில நம்மளை பத்தி அல்லாஹ் பேசுவானாம்.
அவன் என்னை பற்றி என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் 2 ஜான் ஒரு முழம் நெருங்கி வருவேன். அவன் என்னை நோக்கி 1 முழம் வந்தால் நான் 2 முழம் வருவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணோமா, நம்ம அல்லாஹ்வை பத்தி நினைக்கும் போது அல்லாஹ் நம்மளை நினைப்பான். அப்ப நம்ம அல்லாஹ் நம்மளை பத்தி நினைக்கணும் அப்படின்னு என்ன குவாலிட்டி? முதல்ல நம்ம அல்லாஹ்வை நினைக்கணும். நம்ம அல்லாஹ்வை நினைச்சோம்னா அல்லாஹ் நம்மளை நினைப்பான். நம்ம அல்லாஹ்வை பத்தி பேசும்பொழுது அல்லாஹ் வானவில் எடுத்த பெரிய அதை விட உலகத்துல ஒரு கண்ணியமான சபை இருக்கா? வழக்கமாக கூப்பிட்டு அல்லாஹ் பேசுற அந்த சபையை விட ஒரு சிறந்த சபை உலகத்துல இருக்க போதா? அதை விட ஒரு சபை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த சபைக்கு தலைவன் அல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல யாரு? வழக்கமார்கள். அந்த சபையில அல்லாஹ் நம்மளை பத்தி பேசுறேன்னா சுப்ஹான் அல்லாஹ், இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதுக்கு நல்லா நம்மள பெரிய காரியமா செய்ய சொல்றான். நீ என்னை பத்தி ஒரு சபையில பேசு. நம்ம இது சாதாரண சபையில பேசுறோம். அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்காந்துட்டு அவன் உயர்ந்த சபையில மிக மிக உயர்ந்த சபையில மிகப்பெரிய கண்ணியமான மலக்கமாக கூப்பிட்டு அல்லாஹ் நம்மளை பத்தி பேசுறாங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம். இந்த கண்ணியத்தை நம்ம ஆடினோம்னா நம்ம அல்லாஹ் திக்ர் செய்யணும், அல்லாஹ் அதிகம் பேசணும். அல்லாஹ் நம்ம ஒரு ஜான் நெருங்கி வந்தோம்னா ஒரு மலை நெருங்கி வரோம். அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கறது இது. இப்ப பார்த்த ஹதீஸ்கள் ஆயுதம் எல்லாம் பாருங்கன்னா எல்லாமே முதல்ல நம்ம செஞ்சணும். இப்ப இது வரைக்கும் பார்த்த ஹதீஸ் இருக்கட்டும் ஆயத்தா இருக்கட்டும் என்ன சொல்லுதுன்னா முதல்ல நம்ம செய்யணும் அல்லாஹ்க்கு ஒரு விஷயத்துல, அடுத்தது அல்லாஹ் நம்ம மட்டும் செயலடையணும். நீங்க நபியை பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை பாவத்தை மன்னிப்பான். அடுத்தது நீங்க அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினீங்கன்னா அடுத்து அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான். நீங்க அல்லாஹ்வுக்கு நடந்து போனா அல்லாஹ் உங்களுக்கு நடந்து வருவான். நீங்க இதை ஒரு ஜான் பண்ணீங்கன்னா அல்லாஹ் ஒரு மலம் வருவான். எல்லாமே அமல் அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்ட ரஹமத் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கறது முதல் ஸ்டெப் யார் வைக்கிறது? நீயா நானா? அல்லாஹ்வுடைய பாலிசி அல்லாஹ் தனக்கும் ஒரு சுண்ணத்தை வச்சுக்கிறான். அல்லாஹ் எதையுமே இருந்தா முதல்ல அடியான் என்கிட்ட வரணும். படிச்ச எல்லா அதிசயம் நீ முதல்ல கையை நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நீ என்ன நோக்கி என்னை நினைச்சுப்பாரு, நான் உன்னை நினைச்சு பாக்குறேன். நீ என்னை பத்தி பேச, நான் உன்னை பத்தி பேசுறேன். நீ நடந்து வா, நான் ஓடி வரேன். நம்ம கொடுக்க சொல்றான். முதல்ல நீ என்கிட்ட வா, நான் டபுளா தரங்குறான். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ் நெருங்கிறதும் கிடையாது, அல்லாஹ் நினைச்சு பார்க்கறதும் கிடையாது, அல்லாஹ் பத்தி பேசுறதும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் எனக்கு வேணும், அல்லாஹ் என்ன நேசிக்கணும், அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிக்கணும். இது தப்பு. நம்ம அல்லாஹ்வை பத்தி பேசதான் அல்லாஹ் நம்மளை பத்தி பேசுவோம். நீங்க அல்லாஹ் நெருங்காத வரைக்கும் அல்லாஹ் நம்ம நெருங்க மாட்டான். இது உங்களுக்கு புரிஞ்ச அந்த ஹதீஸ். இது பாருங்க, அடுத்த ஹதீஸ் பாருங்க, இதோட அருமையா இருக்கும். எவன் என் நேசரையை பகைத்துக் கொள்கின்றானோ அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். ரப்புல் ஆலமீன் சொல்றான் ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ், எவன் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கின்றானோ அவனோடு நான் போர் பிரகடனம் செய்வேன் சொல்லிட்டு, மேலும் என் அடியான் என்னிடம் நெருங்கும் காரியங்களிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ் நெருங்கக்கூடிய விஷயங்கள்ல ரப்புக்கு ரொம்ப விருப்பமானது அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கி வேலாகும். எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஃபர்லாக்கி இருக்கணும் அந்த ஃபர்லான காரியங்களை செய்கிறது, அதன் மூலியமாக அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? ஃபர்லான காரியங்கள்லாம் எது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஃபர்லான காரியங்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்னும் பல ஃபர்லான காரியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி என் அடியான் என்னை நெருங்கும் காரியங்கள் மிகவும் விருப்பமானது, அவன் மீது நான் கடமையாக்கிய ஃபர்லான காரியங்கள் மூலம். ஒரு அடியான் தனக்கு மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லான காரியங்கள் அல்லாஹ் நெருங்குகின்றான். மேலும் உபரியான காரியங்கள், இந்த ஃபர்லான காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்லான காரியம் செஞ்சுட்டு அதிகமான நஃபீலான வணக்க வழிபாடுகள், நஃபீல் உபரியான காரியங்கள் மூலியமாக நான் நேசிக்கும் முறை அவன் நெருங்குறான். ஃபர்லான காரியங்கள் செஞ்சா அல்லாஹ் நம்ம நெருங்குறான், அல்லாஹ் நம்ம நெருங்குறோமா? அடுத்து உபரியான காரியங்களுக்கு நஃபீல் சுன்னத்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ல் அல்லாத காரியங்கள் எல்லாமே இருக்குல்ல, அதை செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை நேசிக்கும் வரை அவன் நெருங்கி கொண்டே இருக்கின்றான். அப்ப நஃபீலான காரியங்கள் அதிகம் செய்யும் பொழுது அல்லாஹ்வோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம், அல்லாஹ்வோட அதிகமா க்ளோஸ் ஆயிடுவோம், ரொம்ப நெருக்கமாயிடுவோம். ஒரு கட்டத்துல அப்படியே அவன் ஃபர்லான காரியங்கள் செஞ்சுட்டு நஃபீலான வணக்க வழிபாடு அதிகமா செய்யும் பொழுது, இங்க நல்லா கவனமா கேளுங்க, ஃபர்லான காரியங்கள் அதிகமா செய்யும் பொழுது அவன் கேட்கும் செவியாக நான் இருப்பேன், அவன் கேட்கக்கூடிய காதாக நான் இருப்பேன், அவன் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன், அவன் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுவேன், அவன் நடக்கும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன். இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ். இது ஹதீஸில் குதிசியில் வரக்கூடிய ஹதீஸ் தான். இப்ப அவன் அதிகமான ஃபர்ல் செஞ்சுட்டு அது அல்லாத ஃபர்லோட நிப்பாட்டிக்காம அதிகமான உபரியான வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது அல்லாஹ் ரொம்ப நெருங்குறமா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த நெருக்கத்து மூலமா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன், அவன் கேட்கும் காதாக மாறிவிடுவேன், அவன் பிடிக்கும் கரமாகவும் அவன் நடக்கும் காலாகவும் நான் மாறிவிடுவேன் அல்லாவே சொல்றோம். அப்ப அல்லாஹ் நம்மளுடைய காரியங்களை ஒண்ணு இணைஞ்சிடும். அதாவது நம்மளுடைய பார்வைனா அல்லாஹ்வுடைய பார்வை, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வைனா அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் நம்ம கண் மூலியம் பார்க்கணும் அர்த்தம் கிடையாது. அது அல்லாஹ் நம்மளுக்கு கண்ணியப்படுத்தி சொல்றான். அவன் அந்த அடியான் அல்லாஹ்ல உயர்த்தி ஒரு சிறப்பித்து சொல்றான். அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன், அவன் கேட்கும் காதாக நான் இருப்பேன், அவன் பிடிக்கும் கரமாக நான் இருப்பேன், அவன் நடக்கும் காலாக நான் இருப்பேன் சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷம், அதாவது அவன் எதை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன்,
அவன் எதை கேட்டாலும் அந்த முத்தகின் ஒரு ஹை லெவல்ல போயிட்டோம்னா அவன் கேட்பதை நான் கொடுப்பேன். இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றும் அப்படிப்பட்ட இருக்காங்க. அந்த இறை நம்பிக்கையாளர் உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹ் தயங்குறானா, வேற எதுக்கும் நான் தயங்குறது கிடையாது. ரப்புல் ஆலமீன் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு அடியானையினோட உயிரை கைப்பற்றுறப்ப நான் தயங்கின மாதிரி வேற எதுக்குமே நான் தயங்கினது கிடையாது சொல்லிட்டு அவன் மரணத்தை வெறுக்கிறான். யார்? அந்த அடியான் மரணத்தை வெறுக்கிறான். இந்த இடத்துல மரணத்தை வெறுக்கிறான்னா மரணத்துக்கிட்ட பயம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணிச்சுட்டா அல்லாஹ்வுக்கு நம்ம இன்னும் இபாதத் பண்ண முடியாது. அவனுக்கு ஆசை என்னன்னா, இபாதத் பண்ணிட்டு மவுத்தாகப்பட்ட மவுத்துக்கு அப்புறம் எந்த அமலும் செய்ய முடியாதுல்ல, அந்த அமல் செய்யறதுக்கு அந்த மவுத்து ஒரு தடையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல மரணத்தை வெறுக்கிறானா. அவன் மேலும் நான் அவருக்கு அவனுக்கு அவன் எப்படி வெறுக்கிறானோ அது மாதிரி நானும் அவனுக்கு மவுத்து கொடுக்கறதுக்கு விரும்பல. அவன் இன்னும் கொஞ்சம் வாழ ஆசைப்படுறேன். ஆனா என்ன, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எனக்காட்டி ரொம்ப இபாதத் பண்ணிட்டான், அவனை நான் சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காகத்தான் மவுத்து தரேன். அது அப்ப தயங்குற மாதிரி நான் வேற எதுக்கும் தயங்குறது இல்லைன்னு நல்லா சொல்றோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த அதிசயம் நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னன்னா, நம்ம ஃபர்லான காரியங்களும் அதிகமா செய்யணும், அதோட நிப்பாட்டிக்காம நஃபீலான வணக்க வழிபாடுகள், உபரியான வணக்க வழிபாடுகள் அதிகமா செய்யணுமா. உபரியான வணக்க வழிபாடுகள் அதிகமா செய்ய 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 அல்லாஹ்வை நம்ம ரொம்ப நெருங்குறோம். ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாக, நம்ம கேட்கக்கூடிய செவியாக, நம்மளுடைய கரமாக, நம்ம நடக்கும் காலாக அல்லாஹ் மாறி விடுகிறான். அப்படிப்பட்ட அடியா நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நான் தயங்குவதை போன்று ஒரு எந்த காரியத்திலும் தயங்கியதில்லைன்னு அது அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அந்த அடியானும் அல்லாஹ் என்ன விஷயம்னா மரணத்தை வெறுக்கிறான். எதுக்கு மரணத்தை வெறுக்கிறான்னா, அல்லாஹ் நம்ம தண்டிச்சிடும் அப்படி கிடையாது. மௌத்தாட்டா நான் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய முடியாது, அல்லாஹ் புகழ முடியாது. இந்த வாய் புகழ்ந்துட்டே இருக்கணும், அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கணும், அல்லாஹ் அவனை தொழுதுட்டே இருக்கணும். மௌத்தாயிட்டா எதுவுமே செய்ய முடியாது. அதனால மரணத்தை வெறுக்கிறான். அல்லாஹ்வும் அவனை உருவ கைப்பற்றதுக்கு விரும்பல அப்படிங்கிறது இந்த ஹதீஸோட ஒரு விஷயம். நம்ம இது வரைக்கும் எத்தனை விஷயங்களை பார்த்தோம்? முதல்ல அல்லாஹ்வை நம்ம நெருங்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சோம், என்ன பார்த்தோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானா அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுக்காக உங்களோட பாவங்களை மன்னிப்பான். சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறது அப்படின்னா எப்படி பின்பற்றணும்? நம்மள இதெல்லாம் எப்படி பின்பற்றிட்டு இருந்தோம், எப்படி புரிஞ்சுட்டு இருந்தோம்? தூதரை பின்பற்றணும், வெறும் வணக்க வழிபாடு மட்டும் பின்பற்றக்கூடாது, மொத்த வாழ்க்கையிலையும் பின்பற்றணும். இது முதல்ல. இரண்டாவது செய்தி என்ன பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கா? யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றான். இரண்டாவது. மூணாவது செய்தி, என்னுடைய உள்ளத்தில் அவனுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் நான் என்னுடைய உள்ளத்தில் நினைப்பேன். ஒரு சபையில் அவன் என்னை பற்றி பேசினால் அதை விட உயர்ந்த சபையில் நான் அவனை பேசுவேன். சரிங்களா? எல்லாம் மறக்கக்கூடாது. அவன் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு மூலம் நெருங்கி வருவேன், ஒரு மூலம் வந்தால் 2 மூலம் நெருங்கி வருவேன். நாலாவது பார்த்த ஹதீஸ் அல்லாஹ்வோடு அவன் யார் அல்லாஹ்வுடைய நேசர்களை பகைத்துக் கொள்ளுங்களோ அவரோடு போர் பிரயோகம் செய்கின்றான். செய்து விட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் என்ன நெருங்கக்கூடிய காரியங்களே முதன்மையானது ஃபர்லான காரியங்கள் மூலமாக என்னோட அடியை நெருங்குகின்றான். நஃபீலான காரியங்கள் மூலமாக மேலும் மேலும் நெருங்கி விடுகிறான். நல்லா வச்சுக்கணும், ஃபர்லு பிளஸ் நஃபீலான காரியங்கள் அதிகமா செய்யும் பொழுது அல்லாஹ்வோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம். எந்த அளவு க்ளோஸ் ஆகும்னா, அவனோட ரூஹை கைப்பற்றதுக்கே எல்லாம் ரொம்ப பயப்படுவான். பயப்படுறான்னா அல்லாஹ் தயங்குறானா, இப்படிப்பட்ட ஒரு அடியா ரூஹ். இந்த மாதிரி வேறு எந்த காரியத்தும் அல்லாஹ் தயங்குனதே கிடையாது. அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் செவியாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகிறோம்னா இந்த குவாலிட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமான நம்ம தான் ஃபர்லிலே ரொம்ப வீக்கா இருக்கமே, அப்படிதானே? ஃபர்லில் நம்ம வீக்கா இருக்கும் போது நம்ம எப்படி நஃபீல் செய்ய முடியும்? அப்ப இனிமே ஃபர்லும் நம்ம கரெக்டாக செய்யணும், நஃபீலான வணக்கம் அதிகமா செய்யும். அதிகமா செய்ய 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 அல்லாஹ் நம்ம நெருங்குவோம். நம்மளோட ரூஹ் கைப்பற்றதுக்கு அல்லாஹ் தயங்குறான்னா அப்ப எந்த அளவுக்கு பெரிய. அதுக்கப்புறம் சொல்றேன், அவன் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அந்த அடியான் கேட்டுட்டா நான் கொடுப்பேன். அவனை யாராவது பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவனோட நான் போர் பிரகடனம் செய்வேன். நம்ம அந்த அப்படிப்பட்ட அடியான் நம்ம இருந்தோம்னா, அவனை யாராவது பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவனுக்கு யார் சண்டைக்கு போறாங்களா, நம்ம போக தேவையில்லையா, நான் வரேன். அல்லாஹ் சொல்றான், அந்த அடியான் யாராவது பகைச்சிக்கிட்டீங்கன்னா நான் வருவேன் அவன்கிட்ட, அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பேன். அவனுடைய மரணத்தை கைப்பற்ற மட்டும் தயங்குறேன். அவன் எப்படி மரணத்தை வெறுக்கிறான்னா அதே மாதிரி நானும் அவனை மவுத்தாக்குறதை வெறுக்கிறேன். ஏன்னா அவன் எதுக்கு மவுத்தை வெறுக்கிறான் அப்படின்னா, மவுத்தாக்கிட்டு அல்லாஹ்வுக்கு அமல் செய்ய முடியாது, இதுக்கு மேலே செய்ய முடியாது, அதுக்காக வெறுக்கிறான். நானும் அதுக்கு தான் தயங்குறேன். இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறனால அந்த உருவ கைப்பற்றலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட. கடைசியா ஒன்று சின்ன விஷயம், இந்த ஆயத்து சொல்லிடுறேன். இது ஆல இம்ரான்ல 76வது வசனம். ஆல இம்ரான்ல 76வது வசனம், மன் அவ்ஃபா பி அஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். மன் ஆஃபா பி அஹ்திஹி, எவர் அவன் கொடுத்த உடன்படிக்கை, அவன் போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறானோ,
அஹிதி, அவனுடைய உடன்படிக்கை, அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பான், ஒரு உடன்படிக்கையை போட்டிருப்பான், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறானோ, வத்தகா மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றானோ, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அந்த இறைச்சம் கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். எப்படி? நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த வசனத்துல ரெண்டு கடல்களை சொல்றான். ரெண்டு காரியங்கள் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கணும். என்ன ரெண்டு காரியம்? யார் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, அதாவது உடன்படிக்கை. நம்மலாம் பல பேர் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றணுமா, கொஞ்சம் கோட்டை விட்டுறோமா இல்லையா? வாக்குறுதி விஷயத்துல ஆரம்பத்துல சொன்ன ரசூலா பின்பற்றோம்னா வாக்குறுதி ரசூலா எப்படி மீற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அதுல பார்த்தோம் பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுறது என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கையாளன் பேர் எடுத்திருந்தாங்க. அமீன், அல் அமீன். ரசூலுடைய ஒரு பேர் என்ன? அல் அமீன். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அந்த வாக்குறுதி காப்பாற்றுவாரு. அவர்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சோம்னா திருப்பி கரெக்டா கொடுத்துருவாரு. வாய்மையானவர், பொய் பேசாத, நம்பிக்கைக்குரியவர். அல் அமீன். அப்படின்னா அப்படி அமீனா இருந்ததுனால தான் ரசூலா சொல்லும் பொழுது சஹாபாக்கள், ஒரு சில குறைசிகள் தவிர பெரும்பாலான சஹாபாக்கள் கண்ணை முடித்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் இங்க இருந்து இன்னைக்கு ஒரே நைட்ல மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வாரங்களை கடந்து போய் நான் அல்லாஹ்ட்ட தொழுகை கடமையிட்டு திருப்பி வந்தேன்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் என்ன சொன்னாரு? யார் சொன்னது இந்த விஷயத்த? முகமது சொன்னாரா, நபி சொன்னாரா? அப்ப நான் யோசிக்கவே மாட்டேன், நம்பிடுறேன். ஏன்னா அவர் பொய் சொன்னதில்லை, அவர் நம்பிக்கையாளர். வாழ்நாள் முழுக்க பொய்ய 40 வருஷம் பொய்ய சொன்னது இப்ப பொய் சொல்ல போறாரா? வாழ்நாள் முழுக்க அவர் மோசடி செய்யாதவர் இப்ப மோசடி செய்ய போறாரா? அதுவும் சொந்த காரியத்துல மோசடி செய்யாதவர் அல்லாஹ்வுடைய காரியத்திலே மோசடி செய்ய போறாரு. அந்த அளவுக்கு பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுதான் இங்க அல்லாஹ் சொல்றான், மன் அவ்ஃபா பி அஹ்திஹி, எவன் தன்னுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறானோ, வத்தகா மேலும் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அப்படிப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுபவர்களையும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். நம்ம தலைப்பு என்ன? நேசம், அல்லாஹ்வுடைய நேசம். அதானே? அதான் நம்ம அல்லாஹ்வுடைய நேசம் ஆகணும்னா இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. தர்மம் செய்பவர்களால் நேசிப்பான், பல இன்னும் நிறைய அதிர்ச்சிகளா இருக்கு. நம்ம நேரத்தோட அவசியத்தை கருதி ஒரு 5 விஷயத்தை பார்த்துக்கிறோம். இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம எளிமையா பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? மறக்க மாட்டோம்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த 5 காரியங்களையும், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள். வெறுமனே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள்ல அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும். நம்ம அல்லாஹ் நேசிக்கிறது ஈஸி தான், யாரும் நேசித்து போயிடுவான். விஷயம் அது கிடையாது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அதான விஷயம். நம்ம எல்லாருமே அல்லாஹ் நேசிப்போம். ஆனா அல்லாஹ்வோட நேசம் நமக்கு வந்தோம்னா இந்த 5 காரியங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.